நாட்டில் தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த படலந்த விடயம். இது எவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தற்பொழுது பேசுபொருள் ஆகி இருக்கின்றது என்று சொன்னால், அல் ஜசீரா எனப்படுகின்ற சர்வதேச தொலைக்காட்சி ஒன்றின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை நேர்காணலில் ஒன்றின் போது கேட்கப்பட்ட வினாக்களுக்கு அவர் பதிலளித்த விதத்தில் தான் இந்த கேள்வி எழுந்திருக்கின்றது. அதாவது காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். ஆனாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கு அலட்சியமாக பதில் கூறியிருக்கின்றார். எவ்வாறாயினும் இந்த படலந்த அறிக்கையினுடைய தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய முடியாது என உதயன் கம்பன்பில குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனாலும் இந்த படலந்த அறிக்கையினுடைய 3வது அத்தியாயம் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய கிளர்ச்சி தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த விடயம் இவ்வாறாக இருக்கும் பொழுது 37 வருடங்களுக்கு பின்னர் இந்த விடயத்தை முன்வைத்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இதற்கு நீதி கோரிய ஒரு கேள்வியாகத்தான் இதனை தொடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் வடகிழக்கில் பல்வேறு சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன. இதில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், தங்களுடைய இனம் சார்ந்தவர்கள் அல்லது தங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நீதி வேண்டி அவர்கள் இவ்வாறு மேற்கொள்கின்ற செயற்பாடுகளை ஏன் தமிழர்களுக்காக செய்ய முடியாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டில் வடகிழக்கில் பல்வேறு சித்திரவதை முகாம்கள் அமைக்கப்பட்டு பல தமிழர்கள் அதனூடாக கொல்லப்பட்டார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கும் அவர்கள் நீதியை வழங்க வேண்டும் என்று தற்போதைய அரசாங்கத்திடம் அவர் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், தமது சகோதரர்களுக்கு மட்டும் நீதியை வேண்டி நிற்காமல், அதாவது நாட்டினுடைய அனைத்து மக்களையும் சகோதரர்கள் என கருதி அவர்களுக்கான நீதியையும் வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சி நேர்காணலின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த படலந்த வதை முகாம் தொடர்பான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எனினும் இந்த படலந்த வதை முகாம் தொடர்பில் விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் 2 தினங்கள் ஒதுக்கி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக